சலீம் ஐயா அவர்களுக்கும் இப்போ நாங்கள் வந்து ஏதோ ராக்கெட் பண்ணலான்னு சொல்லி எனக்கு பிடிச்ச ஒரு மென்டர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எனக்கு லைஃப்பில் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் எப்பவுமே வந்து அவர் ஊக்கம் மட்டும்தான் கொடுத்துட்டே இருப்பார். எந்த சோர்வான இருந்த நிலைமையிலையும் அவர் எப்போயுமே பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் அவர் ஏன் நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன் இல்லாமல் நம்ம வெப்பனே இல்லாமல் இருக்கலாம்னு கேட்கும்போது எப்படி ஒரு இன்றைக்கி நமக்கு நியூக்ளியர் வெப்பன் ஒரு விஷயம் இருக்குனால தான் இன்றைக்கி அயல் நாடுலாம் நம்மளை பார்த்து இன்னமும் அஞ்சுறாங்க. அதுவும் இந்த ராம்நாட்டு மண்ணில் இருந்து தான் வந்திருக்குங்கிறதுல வந்து இந்த ராம்நாட்டுக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதேமாதிரி இந்த ராம்நாட்டு மண்ணில் சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த உலகத்துக்கே வந்து நம்ம ஒரு விதிவிலக்காகவும் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம் சொல்லி அந்த இளைஞர் அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஃபெம்டோ சேட்டலைட் ஆரம்பித்தாப்புல அதே பார்த்தா இன்றைக்கி கடைசியாக வந்து ஒரு 7 கோடி செலவில் உலகத்திலே இதே எலான் மஸ்க்கு அமெரிக்கா பண்ணியிருந்தால் 100 கோடி செலவில் பண்ணியிருப்பாங்க. அது அந்த பையன் 7 கோடி செலவில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மேலேயும் அமுச்சு ஃபஸ்ட் டைம் ரீயூசபிள் ஃபியூயலில் பண்ணி அமுச்சிருந்தாப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய பெருமைகள் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா குழுமமும் அதில் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப ஒரு பெருமை.